ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். அது எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ரெஸ்டான ஸ்டோரிஸ் வருது. நிறைய பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் பேசுவேன். வாய்ஸ் மெசேஜோ இல்லை கால் பண்ணி பேசுகிறதோ ஏதாவது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு பையன், அந்த பையன் வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து நான் பேசுவான். அவனுக்கு எப்போல்லாம் டவுனாக இருக்குதோ அப்போ நான் வந்து அவனுக்கு கொஞ்சம் மாரலாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுவேன். போய் அதை பண்ணு, இதை பண்ணு, கண்டிப்பாக நம்ம சுச்சுவேஷன் மாறும் அப்படிலாம் சொல்லுவேன். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாப்பில். இந்த மாதிரி நான் வந்து லா படிச்சிருக்கேன், அதில் வந்து நான் அந்த வேலைலாம் செஞ்சிட்ருந்தேன். எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அது வந்து இப்போ போயிடுச்சு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து வேறு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறது ராகுல், எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது, என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாப்புல. சரி, ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் இதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இந்த கதையை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து இருட்டாயிடுச்சு. அந்த இருட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கீழே வந்து சுற்றி வந்து தேடிட்டே இருந்தான். அந்த சைடாக வந்து ஒருத்தர் சைக்கிளில் போனார். அவரை பார்த்துட்டு என்னடா அது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வரப்போ தான் அவன் அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறான், அந்த ஸ்ட்ரீட் லைட் கீழே. என்னடா ஸ்ட்ரீட்டில் சுற்றி வந்துட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், என்னோடய தங்கம் மோதிரம் தொலைஞ்சிடுச்சிங்க, அதை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி, ஓகேவா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. தேடி பார்க்குறாங்க, தங்கம் மோதிரம் வைக்கலாம். என்னடா அது இங்கே எதுவுமே இல்லையே, எதுக்குமே எல்லாத்தையும் அலசி பார்த்தாச்சு, இதுக்கு மேலே இங்கே எதுவுமே கிடையாது, எந்த இடத்துல தொலைச்ச, எப்போ தொலைச்ச, அது கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. இதோ பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு மரம், அந்த இருட்டில் இருந்த மரத்தை அந்த இடத்துக்கு கீழே தாங்க இங்கேயும் நான் தொலைச்சேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நான் இங்கே தேடுறேன் அப்படின்னு, இங்கே தாங்க வெளிச்சம் இருக்குது அப்படின்னு நானும். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர், நம்ம லாயர், நம்ம இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அதில் மட்டும்தான் எனக்கு வேலை வேணும், அதில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் வந்து இட் மே நாட் பி அ லாஜிக்கல் சாய்ஸ். அது என்ன அப்படின்னா வந்து, நம்ம எதுக்கு முதல்ல இப்போ பாருங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம். அந்த வேலை வந்து எதுக்கு, நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை வந்து செய்கிறோம், அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வந்து லைஃப்பை வாழ்கிறோம், இதுதான். ஸோ இப்போ நான் படிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு அந்த வேலையில் எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு இப்போ சிஎஸ்சி முடிச்சுட்டு வரீங்க, வந்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க. 4 வருஷம் கழிச்சு அந்த வேலையில் எல்லாம் தெரிஞ்சிடுமா? புதுசாக ஏதோ ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா யூ ஸ்டில் ஹாவ் டு லேர்ன் இட். இதே வந்து ஒரு சிவில் இன்ஜினியருக்கு இதே தான். சிவில் இன்ஜினியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 வந்து சிவில் 3D அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோடெஸ்கில் ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ஆஸ்திரேலியாவில். அதுக்கு முன்னாடி 12Dன்ற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போவும் கூட 12D வந்து மார்க்கெட் லீடர்னு வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சிவில் டிராஃப்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த சாஃப்ட்வேர் வந்து சுத்தமாக புரியல. ஏன்னா 12Dன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். அது கொஞ்சம் ஸ்ட்ரிங் பேஸ்டு, இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இது. ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நியூ ஸ்கில் தட் தே ஹேவ் டு ட்ரெயின் தம் செல்ஃப். ஸோ அது வந்து ஒரு வழி கிடையாது. இப்போ இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து இதுதான் தெரியும் அப்படின்றத அதிலே உட்காந்துட்டு இருந்தால் அந்த வேலை கிடைக்காம போயிடும் அடுத்த ஃப்யூச்சரில். ஸோ புதுசாக ஒன்று வருதுன்னா நம்ம கற்றுக்குறோம், இதே தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு தேவையான ஸ்கில் செட் இருந்தால் அந்த வேலையை செய்ய முடியும். பின்னாடி டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு வாட் இஸ் அ பாயிண்ட்? நான் வந்து லாயரு, நான் வந்து வெப் டெவலப்பர் ஆக மாட்டேன், நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரு, நான் வந்து சிவில் இன்ஜினியர் ஆக மாட்டேன் அப்படின்னா வாட் இஸ் அ பாயிண்ட்? டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் என்ட்ரி பாயிண்ட். உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் முடிச்சுட்டா நீங்கள் வந்து அதில் தான் ஒர்க் பண்ணணும், ஏதாவது பச்சை குத்திருக்கா? உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ரியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சர்வைவல் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன். இது என்னென்னா, நான் வந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ரெஸ்யூமேஸ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் எத்தனை ரெஸ்யூமேஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஆனால் அத்தனை ரெஸ்யூமேஸ்க்கும் பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன், பார்ப்போம். ஸோ இது என்னோடய ரெஸ்யூமே கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து 2018, 16, 15, 2013 எல்லாம் பழைய ரெஸ்யூமேஸ். இது தேவையானப்போ வந்து அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ இந்த ரெஸ்யூமேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது, கடைசியாக நான் யூஸ் பண்ண ரெஸ்யூமேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து .NETக்கு அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஒன்று வந்து ட்ரெயினர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஒன்று சிவில் CAD, பிம்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், அது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இன்னொன்று ஃப்ரீலான்சிங்க்குனே தனியாக வந்து ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் நெட், இது வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் ரிலேட்டட். அதுக்கப்புறம் டெக் சப்போர்ட், நான் வந்து பிபிஓவில் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், 3-4 இயர்ஸ் வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுக்கான டெக் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு ப்ரொஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய பயோ ஒன்று இருக்குது. அண்ட் இது இல்லாமல் எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு கவர் லெட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய இன்ஸ்ட்ரக்டர் ப்ரொஃபைலுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாத்தையும் போட்டு நான் என்ன ஒன்று எந்த வேலை செஞ்சாலும் பார்ட் டைமாக வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறது, ட்ரைனராக இருக்கிறது, ஸோ அந்த வேலை வந்து எப்போவுமே செய்வேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் என்னோடய சிவி லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ சிவிஸ் இருக்குது. இதில் பாருங்கள், ஐடி ப்ரோக்ராமருக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பல வெர்ஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ ரவுலன் எம்இபிக்குன்னு ஒன்று தனியாக ஒன்று வச்சுருக்கேன். எம்இபி வந்து மெக்கானிக்கலில் ஒரு சின்ன போர்ஷன் அது. பட் அதுலேயும் வந்து நான் வந்து சின்ன சின்ன பார்ட் டைம்ஸ் நான் பண்ணேன். எம்இபி அப்படின்ட்டு ஆட்டோடெஸ்க் எம்இபின்ட்டு ரெவிட் எம்இபின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கேன். இந்த பிளான் டிசைன் கரெக்ஷன்ஸு, கொலிஷன் டிடெக்ஷன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். பட் ரிமெம்பர், இந்தமாரி ப்ரொஃபைல் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக போகிறப்ப ஐ ஸ்டார்ட் அஸ் அ ஃப்ரெஷ்ஷர். ஸோ இதில் நான் போயிட்டு வந்து 12 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ சேலரி கூட அப்படிலாம் கேட்க மாட்டேன். இந்த ப்ரொஃபைல் நான் ரொம்ப சின்ன ப்ரொஃபைலில் நான் போகிறேன், எனக்கு அந்த நிமிஷம் அந்த வேலை தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் நான் சேலரி வந்து அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவோ அதுதான் நான் கேட்பேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து பெரிய கொம்பு, நான் வந்து அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்லாம் இருக்காது. வெறுமனே அண்ட் ஆல்சோ இந்த ரெஸ்யூமேஸ் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குதோ அதை மட்டும்தான் நான் உள்ளார இருக்கும். தேவையில்லாத மற்ற விஷயம் எதுவுமே அது உள்ளார இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சிவில் மைனிங்கில் ஒன்று, ஏன்னா நான் இங்கே பண்ணது வந்து சிவில் அண்ட் மைனிங் மாஸ்டர்ஸு இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து பண்ணது. ஸோ அதனால் மைனிங் ரிலேட்டட் நான் ஒர்க் பண்ணது. கன்சல்ட்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் கன்சல்ட்டிங் கம்பெனிஸு, அதுக்கப்புறம் மைனிங் கம்பெனிஸ், இது ரெண்டுத்துக்கும் தான் வந்து மெஜாரிட்டி வந்து இங்கே நான் சிவில் சைடு வந்து கன்சல்ட்டிங் பண்ணது. ஸோ அதனால் மைனிங் சைடும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வோல்கன் அந்தமாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும். அண்ட் மேப் 3D யூஸ் பண்ணியிருக்கேன், ஜிஏஎஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர். அப்புறம் சிவில் 3D நம்ம வந்து ஆத்தரைஸ்டு ட்ரெயினர் ஆஸ்திரேலியாவில். ஸோ அதனால் அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியருக்கு, என்விரான்மெண்டலுக்கு, ஃபெசாட் இன்ஜினியரிங் என்னோட ஒஸ்ட் ஜாப் இன் ஆஸ்திரேலியா அப்படின்றது வந்து நான் என்னோடய ஒஸ்ட் ஜாப் இன் லைஃப் வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது நான் ஒர்க் பண்ணது ஃபெசாட் தான், ஒரு ஃபேக்ட்ரியில். அதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், டிசைனர், டிராஃப்டர் எல்லா வேலையும் செய்வேன் அதில். ஸோ அதுக்குன்ட்டு தனியாக ஒரு ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு சில கம்பெனிஸில் வந்து சிடிஓவாக அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து அட்வைசராக, போர்ட் மெம்பராக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல். ஸோ நான் இது வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த டைம் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வந்து நம்ம அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம வந்து புதுசாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிட்டக்க ரீச் பண்ணுறதுக்கு மற்றவங்களோட நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் த மெயின் கோல். அதுக்கப்புறம் 3D டிராஃப்டருக்கு தனியாக ஒன்று வச்சுருக்கேன். டிராஃப்டிங்க்கு பாருங்கள், டிராஃப்டருக்கு தனியாக வச்சுருக்கேன், 3D டிராஃப்டருக்கு தனியாக வச்சுருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, நான் சில கம்பெனிஸில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஈவன் இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் டைல் நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு வந்து 2D ஃப்ளோர் பிளான் போடணும், எனக்கு என் பில்டிங்க்கு வந்து ஃப்ளோர் பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் எனக்கு வந்து 3D மாடலிங் ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் 2D மட்டும் தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி 3D மாண்டேஜஸ், 3D கேரக்டர் மாடலிங், அந்தமாதிரி அனிமேஷன் சைடில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க டிராஃப்டிங் பண்ண மாட்டாங்க, சிவில் சைடு ஒர்க்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல். நம்மளுக்கு வர ரோல் வந்து வெறுமனையாக வந்து 2D டிராஃப்டிங் அண்டு 2D ஷாப் ட்ராயிங்ஸ் பண்ணுறது அந்தமாரி ஒரு விஷயம் அப்படின்னா வந்து டிராஃப்டர் ரோல் வந்து வில் பி வெரி ஸ்பெசிஃபிக் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரெஸ்யூம், சிவில் டிராஃப்டர் அப்படின்ட்டு. இன்னொன்று சிவில் 3D டிராஃப்டர்னு ஒன்று, சிவில் 3D மாடலர்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ டிராஃப்டருக்கும் மாடலருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது டிராஃப்டர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஆட்டோகேடு, மைக்ரோஸ்டேஷனு, சாலிட் ஒர்க்ஸு அண்ட் ஈவன் ஏஐ இந்தமாரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் ஏஐன்றது வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நினச்சிடாதீங்க. அந்தமாரி வெக்டர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறவங்க வந்து டிராஃப்டர்ஸ். வேறஸ் வந்து 3D மாடலர்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் அண்ட் பேக்கேஜஸ், பிம் பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சிவில் 3D யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ரா ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்தமாரி பேக்கேஜஸ், மைக்ரோஸ்டேஷன் கூட வில் கம் அண்டர் டிராஃப்டிங்கு. அண்ட் ஓப்பன் ரோட்ஸ், பென்ட்லி ஓப்பன் ரோட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்தமாரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து சிவில் மாடலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒன்று. அதுக்கப்புறம் ஐடி ப்ரோக்ராமர், அதுக்கப்புறம் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர், ஐடி சப்போர்ட் வாய்ஸ். இது வந்து நான் சப்போர்ட்டாக இருக்கும், வாய்ஸ் பேஸ்டு இல்லாமல் நான் வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட்டுக்கு. இது வந்து வாய்ஸ் சப்போர்ட்டுக்கு. இது டிசைனர் வந்து கிராஃபிக் டிசைனருக்கு. ஸோ பிஎஸ்னு போட்டிருக்கு பாருங்கள், ஃபோட்டோஷாப் பிஎஸ் டிசைனர். இது வந்து ரெவிட்டுக்கு. ஸோ தி பாயிண்ட் இஸ் கைஸ், நம்மளுக்கு வந்து நான் இதை பண்ணிட்டேன், இந்த ஒரு வேலையில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து சாதுரியமாக நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ மெயினாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வந்து
நம்மளுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளார வந்து நம்ம எதையாவது ஒன்று வந்து அச்சீவ் பண்ணுறோம்னு வி ஷுட் கீப் மூவிங். ஸோ நான் வந்து சொல்லிகிட்ருக்கலாம், நான் வந்து ஒரு லாயருங்க, நான் ஒரு இன்ஜினியருங்க, நான் டாக்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கலாம். இல்லை வந்து நடுவில் கொஞ்ச நாள் நான் வந்து டிராஃப்டராக இருந்தேன், நடுவில் கொஞ்ச நாள் வந்து நான் கிராஃபிக் டிசைனராக இருக்கேன், நடுவில் கொஞ்ச நாள் இருந்தேன், இப்போ திரும்ப லாயராக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போயிருக்கலாம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து நான் லாயர்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்துல இருந்தவனுக்கும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சவனுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கவனிச்சிங்கன்னா அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இவன் எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணலை, ஓகேவா, எக்ஸ்ட்ராவாக வந்து லா ரிலேட்டடாக எதுவும் பண்ணலை, சும்மா வந்து வேலை தேடிட்டு இருக்கான். வேற இவன் வந்து கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணுறான். அந்த வேலை டிரைவர் வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், அந்த நேரத்தில் வந்து யூ ஜஸ்ட் ப்ராக்ரஸிங். ஸோ ஒரே இடத்துல நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓடிக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வில் ரீச் த எண்ட் கோல். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்து ரேஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் ஓடணும், என்னோட பர்பஸ் இது தான், நான் லா படிச்சிட்டேன்னா லாலே தான் போய்ட்டுருப்பேன், நான் இன்ஜினியரிங் படித்தேன்னா இன்ஜினியரிங்லேயே தான் போய்ட்டுருப்பேன், டாக்டர் படிச்சுட்டா டாக்டர்லாம் போய்ட்டுருப்பேன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ரேஸ்னால் ரேஸில் ஓடணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து இட் இஸ் அ ரேஸ். அண்ட் ஆல்சோ இதில் குட் திங் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிஜா ரேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் கண்ட டைரெக்ஷன்லாம் ஒன்றா வின் பண்ண முடியாது. வேறு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த டைரெக்ஷன்லாம் வந்து நிற்காமல் நீங்கள் ஓடுறீங்களோ யூ வில் ரீச் இட். ஏன்னா ரேஸ் ஆரம்பிக்கிறது தான் நடுவில், ரேஸோட ஃபினிஷிங் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்க்கிள். நீங்கள் அதிலேருந்து வெளியில் போகிறது தான் கோல், அவ்வளோதான். நீங்கள் வந்து குறுக்கால நான் எவ்வளோ தூரம் வேணாலும் சுற்றிக்கிட்டே இருங்க, பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து கோல் வந்து நீங்கள் எந்த டேரெக்ஷனில் போனாலும் யூ வில் ரீச் இட். ஸோ இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேரெக்ஷனில் தான் போனால் தான் ரீச் பண்ண முடியும், இதில் போனால் ரீச் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஈவினிங் வந்து போய்ட்டு வேர் ஹவுஸில் போய்ட்டு பழைய இது பேக்கிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி சைடு வந்து ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வரல. ஸோ அப்படி இருக்கிறப்ப மற்றது என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ தட்ஸ் அ திங். அண்டு இன்னொரு சில பேர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் எனக்கு வந்து இப்போ திடீர்னு வந்து இந்த வேலை போனதுனால எனக்கு இன்கம் இல்லை அப்படின்ட்டு. சி கைஸ், இது வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேலை தான் இருக்குது அப்படின்னா அந்த வேலை இல்லைன்னா யூ ஆர் ப்ரோக். உங்களுக்கு வந்து அடுத்த நாள் செலவுக்கு வந்து காசுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றது வந்து நீங்கள் இந்த ஒரு வேலையை ஜாயின் பண்ணுறப்பே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த வேலை ஜாயின் பண்ணி உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்குது. இந்தமாரி ஒரு கோவிட் ஏதோ சிச்சுவேஷனில் வேலை போகுது அப்படின்னா அந்த 2 வருஷத்தில் உட்காந்து டிவி பார்க்குறது, அதை ஐபிஎல் பார்க்குறது, அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சோறு போடல. உங்களுக்கு எது சோறு போடும்னா நீங்கள் அந்த 2 வருஷத்தில் ஏதோ ஒன்று யூடியூப் சேனலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம், யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் மூவிங் கைஸ். நீங்கள் வந்து கவனிச்சின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்னை திரும்ப இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இந்த யூடியூப்பை ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 வருஷம் என் வீடியோஸ் யாருமே பார்க்கல. 650 வீடியோஸ் நான் கிட்டத்தட்ட பண்ணியிருந்தேன், யாருமே பார்க்கல. ஒரு 50 வியூ வரும், 60 வியூ வரும், இவ்வளோ தான் வரும். இருந்தாலும் நைட்டு 12 மணி ஆகும், 1 மணி ஆகும். அந்த 1 மணிக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து, என் டிஷர்ட்டில் சம்டைம்ஸ் வந்து ஈரமாலாம் இருக்கும். ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் எனக்கு தூக்கம் வருதுன்னு இல்லை, உங்கள் முன்னாடி எண்ணெயை வடைஞ்சிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து 1000 வேலை இருக்குங்க. நீங்கள் வந்து என் வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த நேரத்தில் என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து ஐ ஷுட் ஆக்சுவலி பி பெட்டர் அப்படின்றது தான் என்னோடய கோல். ஸோ அப்போ வந்து நான் ஸ்மைலியாக இருக்கணும், நான் வந்து பின்னாடி எவ்வளோ பிரச்சனை என்ன இருக்கணும், பட் முன்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறப்ப கான்ஃபிடென்ட்டாக பேசணும், உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய கோல். ஸோ அந்த பர்பஸை 12 மணியானாலும் 1 மணியானாலும் அதை செஞ்சுட்டு தான் போய் தூங்குவேன். சில நேரம் வந்து தலைவலிக்கும், பிரச்சனையாக இருக்கும், நிறைய ஆஃபீஸ் பிரச்சனை இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும். இருந்தாலும் டெய்லியும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே விட அப்போ நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நாளைக்கு 4 வீடியோ 6 வீடியோ 7 வீடியோலாம் போட்டிருப்பேன். எனக்கு தெரியும் அன்றைக்கி நான் ரீச் ஆகலை, 1 வருஷம் கழிச்சு நான் ரீச் ஆகலை, 2 வருஷம் கழிச்சு நான் ரீச் ஆகலை, பட் என்றைக்கா ஒரு நாள் நான் ரீச் ஆவேன் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதை விட்டுட்டேன் அப்படின்னா ரீச் ஆக போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பாசிட்டிவாக நடக்க போகிறதில்ல. பட் திரும்ப ட்ரை பண்ணுறது தான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ இந்த கிரிப்டோ ரெகுலன் சேனல் எடுத்துக்கோங்க. இப்போ ஆரம்பிச்சது அதில் கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. அதுலேயும் பாருங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக நடக்கல. யாருமே வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் பெரிய இவன், எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா யாரும் பண்ணல. நான் வீடியோ திரும்ப அதுலேயும் போட்டிருக்கேன். அதுலேயும் பாருங்கள் 20-30 வீடியோ போட்டாச்சு அதுக்குள்ளார. அதேமாரி கேமர் ரெகுலர்லேயும் பாருங்கள் அத்தனை மணி நேரம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியாச்சு, அத்தனை நேரம் பண்ணியாச்சு. அதுலேயும் ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது எதுவுமே வந்து ஈஸியாக நடக்கலை. எல்லாத்துக்கும் ஒரு எஃபர்ட் இருக்குது. பட் அந்த எஃபர்ட் வந்து எனக்கு டைம் இல்லாதப்பே நான் போட்டிருக்கேன். அப்போ இருக்கிறப்ப உங்களுக்கு டைம் கிடச்சப்ப அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு 1 year 2 yearல ஒரு பாசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மெயின் பாயிண்ட் இஸ் ஒரு பாசிவ் இன்கம், ஒரு பார்ட் டைமு, ஒரு மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களோட சர்வைவபிலிட்டி அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு டவுட்டே வராது.
இன்றைக்கி வந்து எனக்கு இந்த வேலை எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் ரெஸ்யூமேவே அத்தனை ரெஸ்யூமே காமிச்சேன். சரி, அதில் ஏதோ ஒரு வேலையை அப்ளை